வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நரசிம்ம ஜெயந்தி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நீர்மோர், பானகம், தயிர் சாதம் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பயும் போல நான் வந்து மோருக்கு வந்து நீர்மோருக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் உப்பையும் போட்டு கையில கசக்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி தயிர் சாதத்துக்கு சாதம் வடிச்சு ரெடியா இருக்கு. கொஞ்சம் வெண்ணெயை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சுக்கலாம் சுட சுட. இது அப்படியே உருகின்னு இருக்கட்டும். கருவேப்பிலையும் உப்பையும் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் கடுகு மட்டும் தாளிச்சுக்கலாம். நம்மளுடைய நீர்மோர் ரெடி. இப்போ அடுத்தது வந்து தயிர் சாதம் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். வெண்ணெய் சேர்த்துருந்தோம் இல்லையா, வெண்ணெய் வந்து அந்த சூட்லேயே நல்லா உருகி இருக்கும் பாருங்கள். நல்லா சேர்ந்து மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர் விட்டுக்கலாம். இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து இழுப்பக்கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் தாளிச்சிக்கலாம். அப்படியே சுட சுட அந்த பெருங்காயத்து மேலே விட்டுருங்க. அவ்வளோதான். இதே தயிர் சாதமும் ரெடி. தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் ரெடி ஆயிடுது. அடுத்தது பானகம் தான் ரெடி பண்ண போகிறோம். பானகம் ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய நரசிம்ம ஜெயந்திக்கு நைவேத்தியம் ரெடி ஆயிடும். பானகத்துக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அரை கப்புக்கு வெள்ளத்தை வந்து நல்லா உடச்சி அதில் சேர்த்துட்டு நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம்னா சுக்கும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே வந்து நல்ல ஒரு லெமன் ஜூஸையும் விட்டுருவோம். ஒரே ஒரு லெமன் ஜூஸ், அவ்வளோதான். என்னுடைய பானகமும் ரெடி. இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்திக்கு பானகம், நீர்மோர், தயிர் சாதம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.